வெல்கம் டு கோல் தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போவது பிரான்சினுடைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பஸ்ஸை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஃப்ரான்ஸில் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை ரன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RATP அப்படிங்கிற குரூப்பு. ஃப்ரெஞ்சில் சொல்லணுன்னா RATP அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம இப்போது பஸ் ஸ்டாப்பில் என்ன மாதிரியா வசதி செஞ்சு வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸில் என்ன மாதிரி வசதி செஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பஸ் போகக்கூடிய ரூட்டை காட்டக்கூடிய ஒரு மேப்பு. ஸோ எந்த டைரெக்ஷனில் ஸ்டார்ட் ஆகுது, ஷாம்பினி அப்படிங்கிற டைரெக்ஷனில் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிருத்தை ப்ரெஃபெக்சூர் வால்தமார் அப்படிங்கிற டைரெக்ஷனில் முடியுது 117 அப்படிங்கிற பஸ்ஸு. ஸோ இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடத்தையும் நம்ம இந்த மேப்பில் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம இருக்கோம், இந்த ஸ்டாப்பில் நம்ம இருக்கோம். எந்த டைரெக்ஷனில் நம்ம இப்போ போகணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த பஸ்ஸு எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம கரெக்டான இடத்துல தான் நிற்கிறோமா, கரெக்டான பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கிறோமா, இல்லை நம்ம இந்த பக்கம் போகணும் அப்படின்னா, இந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படின்னா நம்ம ஆப்போசிட்டில் போயிட்டு நிற்கணும். ஸோ அதுதான் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஸ்ஸு வரக்கூடிய டயத்தை காட்டக்கூடிய மானிட்டரும் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைம் இருக்கும். முதல்ல இப்போ ஃபஸ்ட்டு வரக்கூடிய பஸ்ஸு, அடுத்தது ரெண்டாவது வரக்கூடிய பஸ்ஸு, அது ரெண்டுமே காட்டும். ஸோ எந்த டைரெக்ஷனும் போட்டிருக்கோம், 117 கிருத்தை ப்ரெஃபெக்சூர் அப்படிங்கிற டைரெக்ஷன். ஃபஸ்ட்டு வரக்கூடிய பஸ் பார்த்திங்கன்னா 4 நிமிஷத்தில் வருது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 18 நிமிஷத்தில் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது மற்ற மெட்ரோ எரரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இந்த ஸ்க்ரீனில் காட்டுவாங்க. என்ன ரீசன்னால் எந்த லைனு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த டிவி மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போது நமக்கான பஸ்ஸு வந்துட்டுருக்கு. நம்ம இப்போது அதில் ஏற போகிறோம், வாங்க பார்க்கலாம். பஸ்ஸில் நம்ம இப்போது முதல்ல என்ட்ரு ஆனதும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நவிகோ பாஸை வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போன்ஜூர் சொல்லிவிட்டு உள்ளே போயிடலாம். இந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை முதல்ல பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கேப் இருக்கும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப் இருக்கக்கூடியவங்களுக்கு வண்டி நிப்பாட்டுறதுக்கான இடம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை அழைச்சிட்டு வரக்கூடிய வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இந்த இடத்துல நிப்பாட்டிக்கலாம். அவங்களுக்கு தான் முதல் உரிமை. இப்போ நம்ம பஸ்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய டிக்கெட் மற்றும் நவிகோ பாஸ் பற்றி பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்க்குற டிக்கெட் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு, அப்புறம் ட்ராமு, அதுக்கப்புறம் மெட்ரோ, அப்புறம் எரர், அதாவது இது பரியில் மட்டும்தான் உள்ள எரரை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இந்த டிக்கெட்டை வச்சு. இந்த டிக்கெட்டு பார்த்திங்கன்னா நம்ம மிஷினில் தான் எடுக்க முடியும், இல்லை டிரைவர்கிட்ட கூட வாங்கிக்கலாம். பட் ஆனால் இப்போ இருக்கிற கொரோனா சுச்சுவேஷனில் டிரைவர்லாம் கொடுக்கறதில்ல. நீங்கள் மிஷினில் ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா €1.90 வரும். அதுவே நீங்கள் 10 டிக்கெட் மாதிரி எடுத்திங்கன்னா €1.69 தான் ஒரு டிக்கெட்டுக்கு ரேட்டு வரும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நவிகோ பாஸு. இது பார்த்திங்கன்னா வீக்லி, அதுக்கப்புறம் மந்த்லி, அப்புறம் ஆனுவல் 3 வகையாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பாரிஸ் ரீஜனை பொறுத்த வரைக்கும் 5 ஜோனாக பிரிப்பாங்க. ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொரு ரேட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜோன் எந்த ஜோன் வேணும் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி அதுக்கான டேரிஃபும் இருக்குது. அதையும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் ஃபுல் ஜோன் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லிக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 1 to 5 எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு பார்த்திங்கன்னா €75.20 எனக்கு ஆகும். நான் இப்போ போகிற இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் 27 சீட்டு இருக்கும். இதில் 2 டோர் தான் இருக்கும். இது ஒரு நார்மலான வண்டி. இதுவே பார்த்திங்கன்னா 3 டோர் உள்ள வண்டி, இல்லை 4 டோர் உள்ள வண்டியும் இருக்குது. இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பயோகேஸால் தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் 2014 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய பஸ்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயோகேஸில் தான் ஓடிட்டுருக்கு, டீசலில் கிடையாது. இதனால் என்ன யூசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பயோகேஸஸ் யூஸ் பண்ணுறதுனால டீசலை விட 15 முதல் 25% குறைவான கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியிடுதான். ஸோ அதனால் காற்று மாசுபாட்டை குறைக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த சிஸ்டம் அதிகமாக இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, 2025க்குள்ளே எல்லா டிரான்ஸ்போர்ட்டுக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை
பொறுத்த வரைக்கும் பயோகேஸாக மாற்ற போகிறோம் அப்படின்ட்டு. இந்த பஸ்ஸு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பஸ்ஸுக்கான ரூட் மேப்பும் இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து எங்கே இறங்க போகிறோம் அப்படின்ட்டு கரெக்டாக பார்த்து கரெக்டாக இறங்குறதுக்காக வச்சுருக்காங்க. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த வண்டியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டர் கிடையாது. ஸோ டிரைவர் மட்டும்தான் இருப்பாங்க. நம்ம ஒரு ஸ்டாப்பில் இறங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்துலேயே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், ஸ்டாப்புன்னு போட்டு. அதை நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும். நான் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சிக்னல் ஆனது டிரைவருக்கு போகும். அப்போ அவர் அடுத்த ஸ்டாப்பில் பஸ்ஸை நிப்பாட்டிடுவார். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஜிபிஎஸ் வந்து பொருத்தியிருப்பாங்க. அதனால் நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்டாப்பில் வந்து பஸ்ஸு எத்தனை மணிக்கு வருது அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எத்தனை நிமிஷத்தில் வருது அப்படிங்கிறதையும் இந்த கம்பெனியோட அப்ளிகேஷன் இருக்குது, அதுலேயே பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகக்கூடிய இடத்த வந்து கரெக்டாக டைப் பண்ணால் போதும். அதுவே எத்தனை மணிக்கு பஸ்ஸு அந்த இடத்துல வரும், எத்தனை மணிக்கு நீங்கள் போய் சேருவீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் கூகுள் மேப்லேயே உங்களுக்கு காட்டும். ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாவே போதும், நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், ஃப்ரான்ஸ் ஃபுல்லாகவே சுற்றிட்டு வந்துடலாம். இப்போது இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோவை இறுதி வரை பார்த்தமைக்கு நன்றி. மெர்சி. அவ்வா.